ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடனே கூட இருந்து என்றென்றும் நம்மை காக்கிறார். சமாதானமாய் இருப்போம். எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள் வரை. கர்த்தருடைய ஜனமாயிருக்கிற நாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். பரிசுத்த வாழ்வை கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய ஜனங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியம் கர்த்தரை தொழுது கொள்ளும் வாய்ப்பு. கர்த்தரை ஆராதிக்கவும் அவரை தொழுது கொள்ளவும் கர்த்தர் தமக்கென்று ஒரு ஜனங்களை ஆபிரகாம் ஐயாவின் வம்சத்தில் இஸ்ரவேலர் என்ற கூட்டத்தில் இன்றைய நிலையில் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரில் கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்கள், யூதர்கள் கர்த்தருடைய வசனத்தை கேட்டு இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற அனைவரும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கர்த்தர் மிகப்பெரிய பாக்கியமாக அவரை தொழுது கொள்ளும் பாக்கியம், அவருக்கு ஆராதனை செய்யும் பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தை என்னும் வேத வசனங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து இந்த காரியங்களை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கும் பொழுது நாம் இதையெல்லாம் பெற்றுக்கொண்டு சந்ததி சந்ததியாய் நாம் கர்த்தரை தொழுது கொள்கிறோம். இப்படி ஒரு தலைமுறையினர் கர்த்தரோடு உடன்படிக்கை செய்து கர்த்தரை தொழுது கொண்டு வாழ்ந்து முடிக்கும் போது அடுத்தடுத்த தலைமுறைகள் வரும்போது கர்த்தரின் அன்பை மறந்து தொழுது கொள்ளும் முறையை மட்டும் பழக்க வழக்கமாக பாரம்பரியமாக பெற்றோர்கள் சொல்லிக் கொடுத்த முறை என்று ஒரு சடங்காச்சாரமாக செய்து கொண்டு கர்த்தரை நேசிக்காமல் அவரை விட்டு விலகி கர்த்தரை தவிர மற்ற காரியங்களை தெய்வமாக்கி கொண்டு தங்கள் வாழ்க்கையில் பல காரியங்களை கர்த்தரை தெய்வமாய் விட்டுவிட்டு மற்ற காரியங்களை தெய்வமாக்கி கொள்வது, மற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, வாழ்க்கை என்றால் இதுதான் முக்கியம் என்று ஒரு நிர்ணயித்துக் கொள்வது. நானும் பொல்லாத மனிதர்கள் செய்வது போல அவர்களைப் போல அந்நிய தேவர்களுக்கு, அந்நிய பொல்லாத இருளின் கிரியைகளான பொல்லாத ஆவிகளுக்கு வணங்கி நான் அதை தெய்வமாய் பின்பற்றி போய்விடுவேன் என்று போகிற சில ஜனங்கள் இருக்கிறார்கள். அதையும் செய்து கொண்டு கர்த்தரையும் தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு இப்படியாக ஒரு ஒழுக்கமற்ற ஒரு ஜனமாய் இருக்கிறார்கள். அவர்கள் மனதில் இச்சை இருக்கிறது, பண இச்சை, பல காரியங்கள், எல்லாம் உலக காரியங்கள் அவர்களை மூழ்கடித்திருக்கும். கர்த்தருக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் தம்முடைய ஜனம் என்று அவர் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்களுக்கு சரியான நியாய தீர்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். அவர்கள் அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் அருவருக்கிறார். இப்படிப்பட்ட ஜனங்கள் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளிடத்தில் வரும் பொழுது தீர்க்கதரிசிகளையும் கெடுத்து விடுகிறார்கள். எங்களுக்கு பிரியமான தீர்க்க தரிசனங்களை சொல்லு என்று சொல்லி தீர்க்கதரிசிகளை கட்டாயப்படுத்தி பல நிர்பந்தங்கள் செய்து அவர்களும் தவறான வழியில் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லவும் பொய்யாய் சொல்லவும் அவர்களையும் இவர்கள் தூண்டி விடுகிறார்கள், நிர்பந்திக்கிறார்கள். இப்படி இருந்தால்தான் நீ இந்த ஸ்தானத்தில் இருக்க முடியும், நீ இந்த சபையில் போதகராய் இருக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு பிரியமானபடி நீ பேச வேண்டும் என்று ஜனங்கள் நிர்பந்திப்பதினால் அவர்கள் வேறு வழியின்றி அவர்கள் செய்வதும் தவறு, இந்த ஜனங்கள் செய்வதும் தவறு. ஜனங்களை பிரியப்படுத்த அவர்களுக்கு ஏற்றபடி பாவ காரியங்களை செய்துவிட்டு போகிறார்கள். ஜனங்களை கண்டிக்காமல் விட்டு விடுகிறார்கள். அவர்கள் பாவங்களை சுட்டி காட்டாமல் ஊழியர்கள் விடுவதற்கு ஜனங்களை காரணமாயிருக்கிறார்கள். இப்படி செய்வதனால் மிகப்பெரிய ஆபத்து கர்த்தருடைய ஜனங்களுக்கு வருகிறது. அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்த சம்பவம் தான் இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் தியானிப்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஐயா வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அவருக்கு முன்பாக இஸ்ரவேலின் மூப்பர்கள் சிலர் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். அவரோடு கூட பேசும்படியாக சிலர் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். அதாவது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தெரிந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள் போல. அப்படி அவர்கள் வந்திருந்த சமயத்தில் கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியேல் ஐயாவுக்கு வருகிறது. அவர்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தையை விசாரிக்க தீர்க்கதரிசியின் இடத்தில் வருகிறார்கள்.
அப்பொழுது கர்த்தர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார். அதாவது அவர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தியை எசேக்கியேலிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் தங்கள் நரகலான விக்கிரகங்களை தங்கள் இருதயத்தில் நாட்டி வைத்துக் கொண்டு, அவர்கள் அக்கிரமமாகிய இடறல்களை தங்கள் முகத்துக்கு முன்பாக வைத்துக் கொண்டு, என்னிடத்தில் வந்து விசாரிக்க வந்திருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காரியங்களை 2 காரியங்களையும் கவனிக்க வேண்டும். இஸ்ரவேலர்கள் செய்த தவறாக கர்த்தர் சொல்லுகிறது. அது தவறல்ல. மகா பெரிய பாவம். இதற்கு மேல் பாவம் உச்சகட்டத்தில் எதுவும் இல்லை. அதிகபட்ச பாவமாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது என்ன என்றால், அவர்கள் இருதயத்தில் விக்கிரகங்களை நாட்டி வைத்திருக்கிறார்கள். இதன் பொருள் என்ன? இது மிகப்பெரிய விளக்கமாக சொல்லலாம். அதாவது விக்கிரக ஆராதனை என்றால், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான யாதொரு சொரூபத்தையாகிலும் விக்கிரகத்தையாகிலும் உனக்கு உண்டாக்க வேண்டாம், அதை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் என்று கர்த்தருடைய கட்டளை நமக்கு சொல்லுகிறது. இதை மீறி செயல்படுவதுதான் விக்கிரக ஆராதனை. வானம், பூமி, பூமியின் அடியில் இருக்கிற எந்த ஒரு பொருளை போல ஒரு படத்தை வரைந்தோ அல்லது ஏதாவது ஒரு பொருளால் ஒரு சிலை செய்தோ அதை வணங்கினால் அது கர்த்தருக்கு அருவருப்பானது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி செய்யாதிருங்கள், அப்படி உருவாக்காதிருங்கள், அதை நமஸ்கரிக்கவும் வேண்டாம், சேவிக்கவும் வேண்டாம் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படிப்பட்ட காரியத்தை செய்யாதிருங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி செய்தால் அது கர்த்தருக்கு விரோதமான செயல் என்பது கர்த்தருடைய கட்டளை நமக்கு சொல்லுகிறது. இப்படி இருக்க இதை செய்வது விக்கிரகாராதனை. இது நமக்கு நன்றாக தெரிந்த கதை. இன்னொரு விதம் இருக்கிறது. அதாவது நம் வாழ்க்கையில் நாம் எதை முக்கியத்துவமாக வைத்திருக்கிறோமோ அதுதான் விக்கிரகம். முதலில் நாம் கர்த்தருக்கு இடம் கொடுத்து கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறோமா? உதாரணத்திற்கு இதை புரிந்து கொள்வதற்கு நம் வாழ்க்கையின் முக்கியமான காரியமாக எதை நினைக்கிறோம்? பொதுவாக இந்த காலத்தில் 2 காரியங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆட்டி படைக்கிறது. முதலாவது காரியம் பணம், 2வது பிள்ளைகளின் படிப்பு. இந்த 2 காரியங்களும் சமுதாயத்தில் ஒரு குடும்பத்தை சீரழிக்கிறது என்று சொல்லலாம். பணம் தான் வாழ்க்கையின் முதலிடமாக எல்லா குடும்பத்திலும் இருக்கிறது. 2வது பிள்ளைகளின் படிப்பை 2வதாக நினைக்கிறார்கள். சில இடங்களில் படிப்பை முதலிடமாகவும் நினைக்கிறார்கள். இது 2 காரியங்களும் ஒரு குடும்பத்தையே ஆளுகை செய்கிறது. ஒரு குடும்பத்தில் பிள்ளைகள் என்ன படிக்கிறார்கள், எங்கே படிக்கிறார்கள் என்பது சொல்லிக் கொள்வது பெருமை. பெருமைக்கும் பணம் பணம் சம்பாதிப்பது, இவ்வளவு சம்பாதிக்கிறோம், அவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்று பெருமை. அதனால் ஆடம்பர வாழ்க்கை. இப்படிப்பட்ட காரியங்களில் மூழ்கி உலகம், சமுதாயம் சீர்கெட்டு போகிறது. வாழ்க்கையின் ஆதாரம் இப்படி இருக்கக்கூடாது. நம் வாழ்க்கையின் ஆதாரம் என்பது கர்த்தரில் நிலைத்திருக்க வேண்டும். பணத்தை வைத்து அதின் மேல், அதாவது ட்ரெயின் ரோடு போகும்போது அந்த தண்டவாளத்தின் மேல் ரயில் போகும். அந்த தண்டவாளம் எந்த திசையில் போகிறதோ அந்த திசையிலெல்லாம் அதன் மேல் போகும் ரயில் போகும். அதுபோல கர்த்தருடைய வார்த்தை என்னும் தண்டவாளத்தின் மேல் நம் வாழ்க்கை என்னும் பயணம் போக வேண்டும். அதுதான் சரி. அந்த தண்டவாளம் கர்த்தருடைய வார்த்தையாய் இருக்க வேண்டும். பணமோ, படிப்போ, பெருமையோ அந்த தண்டவாளமாய் இருக்கக்கூடாது. பெருமைக்காக வாழ்வது, குடும்ப கௌரவம் என்று சொல்லிக் கொள்கிறது. நாங்கள் பெரிய ஆட்கள் என்று சொல்லிக் கொண்டு அதன் மேல் வண்டி ஓட்டுவது, ஆடம்பரம் செய்து கொண்டு செலவு செய்து கொண்டு இருப்பது, அது தவறு. பணம் சம்பாதிப்பது, அதிக பணம் சேமிக்க வேண்டும் என்று நினைப்பதும் விக்கிரகமே. அதுவும் செய்யக்கூடாது. புகழ்ச்சியை விரும்பக்கூடாது. ஏதாவது ஒரு உறவை மையமாக வைத்துக் கொண்டு அதையே உயிராக நினைத்துக் கொண்டு இருக்கக்கூடாது. என் தாய் என்றால் நான் உயிரையே கொடுப்பேன், என் தகப்பன் என்றால் என் உயிரையே கொடுப்பேன், என் பிள்ளைகள் என்றால் என் உயிரையே கொடுப்பேன். உயிர் என்ன சாதாரண ஒரு பொருளா எடுத்து தூக்கி கொடுத்து விடுவதற்கு? அது கர்த்தருடையது, நமக்கு சொந்தமானதல்ல. நம் உயிரை இன்னொருவருக்கு கொடுப்பதற்கு நம் உயிரின் மேல் நமக்கு அதிகாரம் இல்லை. நம் உயிரை விடுவதற்கு கூட நமக்கு அதிகாரம் இல்லை. அது கர்த்தருடையது. கர்த்தர் எடுக்கும் நாளில் தான் அது நம்மை விட்டு பிரிய வேண்டும்.
அப்படி மீறி செய்தால் கர்த்தர் அக்னி கடலில் போடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. நம் உயிரின் மேல் நமக்கு அதிகாரம் இல்லை. உணர்ந்து கொள்வோம். எதையும் விக்கிரகமாக்க கூடாது. நான் அவருக்காக உயிரை கொடுப்பேன், இவனுக்காக உயிரை கொடுப்பேன், இவளுக்காக உயிரை கொடுப்பேன். பைத்தியக்காரத்தனமான பேச்சு. அப்படி செய்ய தகுதியோ உரிமையோ உனக்கே இல்லை. நீ எங்கே கொடுப்பாய்? உன்னுடையதை தான் நீ செலவு செய்ய வேண்டும். உனக்கு உரிமை இல்லாத உன் உயிரை நீ இன்னொருவருக்கு கொடுக்க கூடாது. அது முடியவும் முடியாது. அப்படி மீறி செய்தால் அது உன்னை அக்னி கடலில் தள்ளும். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு கொண்டு வரும். அதனால் எதையும் விக்கிரகமாக்க கூடாது. ஒரு பெண்ணை விக்கிரகமாக்கி கொள்ளக்கூடாது நம் வாழ்க்கையில். அவள்தான் எனக்கு எல்லாம் என்று. ஒரு ஆணை விக்கிரகமாக்கி கொள்ளக்கூடாது. கணவனை, மனைவியை, தாயை, பிள்ளைகளை, எந்த உறவு, நண்பர்கள், தோழிகள், யாரையா இருந்தாலும் எல்லாம் அந்தந்த உறவுக்கேற்ற அளவுக்கேற்ற அன்பு செலுத்தினால் போதுமானது. அளவுக்கு அதிகமாய் அன்பு செலுத்தக்கூடாது. முழு அன்பு என்பது கர்த்தரிடத்தில் தான் இருக்க வேண்டும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. உன் முழு இருதயத்தோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும் என்னை நேசி என்று கர்த்தர் சொல்லுகிறார். முழுமையாய் நேசி என்று. முழுமையான அன்பு கர்த்தருக்கே உரியது. உலக உறவுகளுக்கும் உலக காரியங்களுக்கும் இருக்கக்கூடாது. இப்படி மாறி செய்து வைத்தால் அதுதான் விக்கிரகம். விக்கிரகம் என்றால் அதுதான். கர்த்தரை தவிர, கர்த்தர் நம்மை ஆளுவதை தவிர வேறு எந்த காரியத்தை நம்மை ஆள விடுகிறோம்? தினந்தோறும் நம் வாழ்க்கையில் எதற்காக போராடுகிறோம்? கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார்? நாம் முதலில் நம் வாழ்க்கையில் நினைக்க வேண்டிய காரியம் மிக தெளிவாக இந்த காரியம் சொல்லப்படுகிறது இப்பொழுது. அதாவது நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்றால், இப்பொழுது பார்த்த எந்த காரியங்களும் அல்ல, உலக காரியங்கள் அல்ல. நம்முடைய நோக்கம் பரலோகத்திற்கு போக வேண்டியது. பரலோகத்திற்கு போக வேண்டும் என்றால் நாம் போய் சேர வேண்டிய இடம் பரலோகம். அதாவது இந்த பூமிக்கு நாம் வந்தது கர்த்தருடைய கட்டளையின்படி வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தரிடம் போய் சேர வேண்டும். வந்த வேலையை முடிவு. வேலை என்றால் ஊழியம். கர்த்தருக்கு நாம் செய்ய வேண்டிய ஊழியம். அது பின்பு பார். முதலில் நாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் மாற வேண்டும். பின்புதான் ஊழியத்தை கர்த்தர் கொடுப்பார். அப்படி என்றால் நம்முடைய செயல்கள் எப்படி இருக்க வேண்டும்? நாம் எதை நோக்கி நம் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கை என்னும் ரயில் ஓட வேண்டிய தண்டவாளம் கர்த்தருடைய வார்த்தை, வேத வசனங்கள். வேத வசனத்தை தியானித்து, தினந்தோறும் அதை தியானித்து, வருடத்தில் ஒரு முறை முழுமையாய் வேதாகமத்தை படிக்க வேண்டும். ஒவ்வொரு வருடமும் படிக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 4-5 அதிகாரங்கள் தியானித்தாலும் ஒரு வருடத்தில் ஒரு முறை படித்து விடலாம். இப்படியாக தினந்தோறும் படிக்கும் போது ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு முறை படிக்கிறோம். நாம் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் வரை, கடைசி வரை, முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரை முழுமையாய் படிக்க வேண்டும். இப்படி நாம் செய்து கொண்டு வரும்போது நம் வாழ்க்கையின் முக்கியத்துவம் இதுதான். இதை செய்தால் போதும், எல்லா மாற்றங்களும். இது துவக்கம். வேத வசனத்தை தியானிப்பது துவக்கம். அதை முழு மனதோடு நாம் செய்ய தொடங்கிவிட்டால் எல்லா காரியங்களும் சரியாகிவிடும். எல்லா விதமான காரியங்கள், நம்முடைய மனநிலை, ஆரோக்கியம், குடும்ப பொருளாதாரம், சண்டைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், குறைவுகள், பிள்ளைகளின் படிப்பு, குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவாக்கப்படும். சகலமும் சரியான நிலைக்கு வந்து சேரும். இதை நாம் செய்ய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என்னும் தண்டவாளத்தின் மேல் நம் வாழ்க்கை ஓட வேண்டும். வார்த்தையை படிப்பது என்றால் தினந்தோறும் படித்துவிட்டு மேஜிக்கை எதிர்பார்ப்பதல்ல. அது நம் மனதை மாற்ற வேண்டும். வசனங்கள், வேத வசனத்தில் கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை கேட்டு கீழ்ப்படிந்து நாம் நடக்க வேண்டும். அவ்வளவுதான், வேறொன்றும் இல்லை. நம் வாழ்க்கையில் நாம் எதையெல்லாம் சரிப்படுத்தி கொள்ள வேண்டுமோ அதையெல்லாம் கர்த்தர் நம் வேத வசனத்தை படிக்கும் போது நமக்கு சொல்லிக் கொடுப்பார். நமக்கு புரிய தொடங்கும். நம் வாழ்க்கையில் என்ன குறை இருக்கிறது என்று தெரிய தொடங்கும் போது அதை நாம் சரிப்படுத்தி கொண்டே வருவோம். ஒவ்வொரு பக்கத்தை படிக்கும் போதும் நம் வாழ்க்கையில் இந்த குறைகள் இருக்கிறதா என்று நமக்கு
தோன்றும். அப்பொழுது ஐயோ! இதை நாம் செய்கிறோமே, இதை செய்யக்கூடாது போல இருக்கிறது. அப்படி என்றால் இதை திருந்தி விடுவோம் என்று ஒவ்வொன்றாய் திருந்தத் தொடங்குவோம். ஒரு முறை படிக்கும்போது ஒருவித பரிசுத்தம் நம் மனதிற்குள் வரும். அடுத்த வருடம் அடுத்த முறை நாம் படிக்கும்பொழுது இன்னும் சற்று பரிசுத்தமாவோம். 3வது முறை படிக்கும்போது இன்னும் பரிசுத்தமாவோம். இப்படியாக ஒவ்வொரு முறை வேதாகமத்தை முழுமையாய் படிக்கும்போது, ஒவ்வொரு விதமான மிகப்பெரிய வாழ்க்கை மாற்றங்களை நம்மால் சந்திக்க முடியும். வாழ்க்கையே மாறிவிடும். நம்மை நாமே அடையாளம் கண்டு கொள்ளாதபடிக்கு, நம் மனதை நாமே அடையாளம் கண்டு கொள்ள முடியாத அளவுக்கு நாம் பரிசுத்தம் அடைவோம். நம் பழைய வாழ்க்கையை எண்ணி வெட்கப்படுவோம். இதுவரை நாம் நினைத்துக் கொண்டிருப்போம். வேத வசனத்தை படிப்பதற்கு முன்பாக எல்லோர் மனதிலும் நான் நல்லவன் என்றும், நல்லவள் என்றும், நான் கம்பீரமானவர், எதையும் என்னால் செய்ய முடியும் என்ற எண்ணமும் நம் மனதில் இருக்கும். வேத வசனத்தை படிக்க தொடங்கி நாம் ஒரு முறை படித்து விட்டால் நம்மில் குறை இருக்கிறது என்று தோன்றும். 2வது முறை, 3வது முறை படிக்க 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 நாம் வெறும் குப்பை என்று தோன்றும். அதுதான் பரிசுத்தமான மனநிலை. அதுதான் உண்மை என்பது நமக்கு புரியும். மெய் வெளிச்சம் நமக்கு புரியும். மெய் வெளிச்சமாய், மெய் ஒளியாய் கர்த்தர் நமக்குள் வருவார். அப்பொழுதுதான் நாம் உயர்ந்த நிலையை அடைகிறோம். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் தேவனால் உயர்த்தப்படுவான் என்ற வார்த்தையின் பொருள் இது. வேத வசனங்களை படிக்க படிக்க நம் மனதில் தாழ்மை உண்டாகும். நாம் கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். ஆனால் வாழ்க்கையில் நாம் உயர்ந்து கொண்டே இருப்போம். உலகத்திலும் சமுதாயத்திலும் மற்றவர்கள் முன்பாக நாம் உயர்ந்து கொண்டே இருப்போம். நம் மனநிலை நமக்கு தாழ்ந்து கொண்டே இருக்கும். உயர்ந்த வாழ்க்கை அடைவதற்கு மிக முக்கியமான காரியம் நம்முடைய தாழ்மை. அது வேத வசனத்தை தியானிக்கும் போது வரும். நம்மில் உள்ள தீய குணங்கள் எல்லாம் போய்விடும். எல்லாம் நீங்கி போகும். அப்பொழுது பரிசுத்தம் உண்டாகும். இருதயத்தின் விக்கிரகம் என்பது என்ன? துர்குணங்கள், கெட்ட குணங்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை முறைகள், லைஃப் ஸ்டைல் என்று சொல்லுவோம். தவறான வாழ்க்கை முறைகள், பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை, இவைகள் தான் விக்கிரகமாயிருக்கிறது. அதை இஸ்ரவேலர்கள், அதாவது இஸ்ரவேலின் மூப்பர்கள் கூட அதை தங்கள் இருதயத்தில் நாட்டி வைத்திருந்தார்களாம். எசேக்கியேலிடத்தில் கர்த்தர் இதை சொல்லுகிறார் இந்த அதிகாரத்தில். அவர்கள் தங்கள் இருதயத்தில் விக்கிரகங்களை, இப்படிப்பட்ட செய்யக்கூடாத காரியங்களை எல்லாம் அவர்கள் செய்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்காமல், அதாவது இஸ்ரவேலர்கள் கானானுக்குள் நுழையும் போதே கர்த்தர் யோசுவா ஐயாவுக்கு சொன்ன கட்டளை, இரவும் பகலும் என்னுடைய நியாயப்பிரமாணத்தை தியானித்துக் கொண்டிருங்கள் என்று சொன்னார். என் கட்டளைகளையும் கற்பனைகளையும் கைக்கொண்டு அதை இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிருங்கள் என்று சொன்னார். ஆனால் இஸ்ரவேலர்கள் யோசுவா ஐயாவின் காலத்திற்கு பின்பு அப்படி அதிகமாய் அவர்கள் செய்யவில்லை. அதை விட்டு விலகி விலகி போனார்கள். சில பரிசுத்தவான்கள் எழும்பி அவர்களை வழிநடத்தும் போது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக வருவார்கள். மீண்டும் பழையபடி அடுத்த தலைமுறை போய்விடும். இப்படியாகவே நடந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில்தான் எசேக்கியேல் ஐயாவின் காலத்தில் பாவம் முழுமையடைந்து மிகவும் பெருகி கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாகிறது. எரேமியா ஐயாவின் காலத்திலேயே துவங்கி விட்டது. அவர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகவும் இஸ்ரவேலர்கள் துன்பப்படவும் தொடங்கினார்கள். கர்த்தருடைய நியாய தீர்ப்பை பெற தொடங்கிவிட்டார். இந்த நிலையில்தான் எசேக்கியேல் ஐயா சிறையிருப்பில் இருக்கிறார் பாபிலோனில். அப்பொழுது நடக்கிற காரியங்கள் இவை. கர்த்தர் சொல்லுகிறார் இஸ்ரவேலரை குறித்து, அவர்கள் எப்படி இருக்கிறார்களா? தங்கள் இருதயத்தில் விக்கிரகங்களை நாட்டிக்கொண்டு தங்கள் அக்கிரமம் ஆகிய இடறல்களை முகத்திற்கு முன்பாக வைத்திருக்கிறார்கள். அவர்கள் அக்கிரமம் ஆகிய இடறல். இடறல் என்றால் என்ன? ஒரு வேலை நாம் செய்கிறோம், நடந்து போகிறோம் என்றால் ஏதாவது ஒரு தடை வருகிறது, நம்மால் தாண்டி போக வேண்டி இருக்கிறது. ஏதாவது மரம் குறுக்கே விழுந்து கிடக்கிறது, அது இடறல். நாம் அதை தாண்டி போராடி போக வேண்டும். அந்த இடரலை தாண்டி போக வேண்டும். அதுதான் இடறல் என்று சொல்வது. அவர்கள் அக்கிரமங்களை இடர்களாக வைத்திருந்தார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களுடைய அக்கிரமங்கள் என்ன? அக்கிரம வாழ்க்கை. அவர்கள் நீதி நியாயங்களை கைவிட்டு வேத வசனத்தின்படி வாழாமல்
அநியாயமாய், அக்கிரமமாய், சுயநலமாய் வாழ்ந்திருக்கிறார். பெருமையோடு, சுயநலத்தோடு, பிறருக்கு அநியாயம் செய்து, எளியவர்களை துன்புறுத்தி, எரேமியா தீர்க்கதரிசியை அந்த பாடுபடுத்தினார்கள். ஒரு தீர்க்கதரிசிக்கு அந்த நிலைமை என்றால், ஏழை எளியவர்களின் நிலை எப்படி இருந்திருக்கும்? மிகவும் துன்பப்பட்டு, அநியாயம், அக்கிரமம் எங்கும் நிறைந்திருந்திருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் முகத்துக்கு முன்பாக வைத்திருக்கிறார்கள் என்றால், இதே வேலையா இருக்கிறார்கள் என்று பொருள். அதிக அக்கிரமம் பெருகி இருக்கிறது. அநியாயமாய் வேலை செய்கிறார்கள். ஒரு வியாபாரம் எடுத்தால் அதில் அநியாயம், அக்கிரமம், கலப்படம், பொய், ஏமாற்று, இப்படி அரசாங்க அலுவலகங்களில் பொய், லஞ்சம், இப்படி சமுதாயம் முழுவதும் அக்கிரமத்தால் நிரம்பி இருக்கிறது. ஜனங்கள் ஒருவரை ஒருவர் ஏமாற்றி பிழைப்பது, பொய் சொல்லுவது, இப்படிப்பட்ட காரியங்கள் இஸ்ரவேலில் பெருகி இருந்திருக்கிறது. இதுதான் அக்கிரமமாகி இடரலை அவர்கள் தங்கள் முகத்திற்கு முன்பாக வைத்திருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியெல்லாம் செய்து கொண்டு என்னிடத்தில் இவர்கள் விசாரிக்க வருகிறார்கள். ஏனென்றால் எப்படி இந்த போராட்டங்களில் இருந்து தப்பிப்பது, கர்த்தருடைய நியாய தீர்ப்பிலிருந்து விடுதலையாவதற்கு வழி என்ன என்று கேட்டு எசேக்கியேலிடத்தில் வந்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் இவர்கள் செய்து கொண்டு என்னிடத்தில் வந்திருக்கிறார்களே என்று கர்த்தர் கேட்கிறார். இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் தங்கள் இருதயத்தில் விக்கிரகங்களை வைத்துக் கொண்டு, தங்கள் முகத்துக்கு முன்பாக அக்கிரம செயல்களை வைத்துக் கொண்டு, இடர்களை வைத்துக் கொண்டு என்னிடத்தில் அவர்கள் விசாரிக்க வந்தால், கர்த்தர் பேசுகிறார், என்னிடத்தில் அவர்கள் விசாரிக்க வந்தால், இப்படி அவர்கள் செய்து கொண்டு என்னிடத்தில் விசாரிக்க வந்தால், இஸ்ரவேல் வம்சத்தாருடைய என்னிடத்தில் கேட்க வந்தவர்களுடைய மனதில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் திரட்சிக்கு தக்கதாக நான் அவர்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் அவர்கள் எவ்வளவு ஒரு மனிதன் பாவம் செய்கிறானோ அந்த அளவுக்கு பொல்லாத ஆவிகளால் நிரப்பப்பட்டிருப்பான். அவனுடைய இருதயத்தில் பொல்லாத ஆவிகள் ஆளுகை செய்யும். ஒருவன் பொய் பேசுகிறான் என்றால் பொய்யின் ஆவி அவனுக்குள் இருக்கு. திருடுகிறான் என்றால் திருட்டின் ஆவி அவனுக்குள் இருக்கு. இப்படியாக கொலை செய்வது, விபச்சாரம் செய்வது, இப்படி எல்லா வித பாவங்கள் இருக்கிறது. இதில் எந்தெந்த பாவங்களை அவன் செய்கிறானோ அப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகள் அவனுக்குள் நிரம்பி இருக்கு. இப்படி அநேக பாவங்களை செய்து அநேக ஆவிகளோடு வந்து இருதயத்தில் வைத்திருக்கிற ஒருவன் வந்து கர்த்தரிடத்தில் விசாரிப்பதற்காக தீர்க்கதரிசியின் இடத்தில் வந்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்டால், அவர்கள் இருதயத்தில் இருக்கிற அந்த ஜனங்களின் இருதயத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதற்கு ஏற்ற பதிலை நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் அவர்களுடைய பாவம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதற்கேற்ற நியாய தீர்ப்பை நான் கொடுப்பேன். சிலர் சிறு பாவங்களை செய்திருப்பார்கள், சின்ன சின்ன காரியங்கள், அதற்கேற்ற தண்டனை தான் கர்த்தர் கொடுப்பார். அதிகமாய் தண்டிக்க மாட்டார். அதே போல ஒரு மனிதன் மிகப்பெரிய பாவங்களை செய்திருக்கிறான், அக்கிரமத்தில் மூழ்கி போயிருக்கிறான், மிக அதிகமாக அவனுடைய ஆத்மா பெரிய அளவுக்கு அதிகபட்சமாக அதிக சதவீதத்தில் அவன் இருதயம் கெட்டு போயிருக்கிறது என்றால் அதற்கேற்ற தண்டனையை அவனுக்கு கொடுப்பார். இப்படியாக அவரவர் பாவத்திற்கு தக்கதாக அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். அவர்களுக்கு நான் பதில் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் எல்லாரும் தங்கள் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி அருவருப்பான அவர்களுடைய ஆசைகள், அதான் விக்கிரகம் என்றால் அவர்களுடைய ஆசைகள், விருப்பங்கள், இச்சைகள், தவறான ஆசைகள், ஆசை என்றால் சரியான ஆசை இல்லை, தவறான ஆசைகள், விக்கிரகாராதனை, அதாவது உலக வாழ்க்கை, ஜாலியாக வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும், உலக இன்பங்களை அனுபவித்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்களாக அவர்கள் இருந்து உலக இன்பங்களை அனுபவித்துக் கொண்டு என்னை விட்டு பேதலித்து போனார்கள். அப்படி என்றால் என்னை மறந்து, என்னை வெறுத்து, என்னை விட்டு விலகி போய்விட்டார்கள். என்னை நினைக்கவில்லை, அவர்கள் என்னை விரும்பவில்லை, என்னை விட்டு விலகத் தொடங்கினார்கள், விலகி போய்விட்டார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட காரியத்தை, அதாவது வாழ்க்கையில் நம் எல்லா இன்ப துன்பங்களுக்கும் நன்மை தீமைக்கும் இதுவே காரணமாயிருக்கிறது. நம் இருதயம் எதினால் நிரம்பி இருக்கிறது? பரிசுத்த ஆவியினால் நிரம்பி வேத வசனங்களால் நிரப்பப்பட்டு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தால் ஆசீர்வாதம் நிச்சயம் உண்டு.
அதை நாம் பின்பற்றுவோம். வேத வசனங்களால் நம் இருதயத்தை நிரப்புவோம். பொல்லாத இருளை, பொல்லாத ஆவிகளை நம் இருதயத்திலிருந்து விரட்டுவோம். கர்த்தருக்கு பிரியமாய் வாழ முயற்சி செய்வோம். கர்த்தர் நிச்சயம் நம்மை பாதுகாத்து மீட்டுக் கொள்வார். இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். மாரநாதா.